இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1-41 வரை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய நற்செய்தி, ஒரு அதிகாரம் முழுவதும் இன்றைய நற்செய்தியாக இருக்கிறது. ஆனால் ஒரே செய்திதான். பார்வையற்றவர் பார்வை பெறுகின்றார். அந்த பார்வை பெறக்கூடியவருடைய அந்த நம்பிக்கை என்பது எவ்வாறு படிப்படியாக வளர்த்தெடுக்கப்படுகிறது என்பதனை இன்றைய நற்செய்தியில் மிக தெளிவாக எடுத்திருக்கின்றது. ஆகவே இங்கு கூடார திருவிழாவின் போது இந்த நற்செய்தி என்பது அமைகின்றது. ஏனெனில் யோவானை பொறுத்தளவில் தன்னுடைய நற்செய்தியை திருவிழாவின் அடிப்படையில் எழுதுகின்றார். ஒவ்வொரு திருவிழாவாக இருக்கும். ஆகவே இன்றைய இந்த 9ஆம் அதிகாரம் என்பது கூடார திருவிழாவின் போது நடைபெற்ற நிகழ்ச்சியாக அங்கு சித்தரிக்கின்றார். இந்த கூடார திருவிழாவில் ஒளிச்சடங்கு என்பது இருக்கும். ஆகவேதான் இயேசு நானே உலகின் ஒளி என்ற கூற்றை வெளிப்படுத்துகின்றார். அந்த கூற்றினுடைய வெளிப்பாடாக தான் பார்வையற்றவர் ஒருவர் பார்வை பெறக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இங்கு அமைகின்றது. ஆகவே இந்த பார்வையற்றவருடைய நிலை என்பது பலவிதமாக அமைகின்றது. ஒத்தமை நற்செய்தியை பொறுத்தளவில் பலவிதமான பார்வையற்றவர்கள் குணம் பெறுகின்றனர். எடுத்துக்காட்டாக பெத்சாயிதா பார்வையற்றவர் குணம் பெறுவதை மார்க்கு நற்செய்தியாளர் 8ஆம் அதிகாரம் 22-27 வரை கூறுகின்றார். அதேபோல் எரிக்கோவில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பார்வையற்ற பார்த்தமியோ அங்கு பார்வை பெறுகின்றார். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46 சொல்லப்படுகின்றது. பார்வையும் பேச்சுமற்ற நோயாளர் குணப்படுவதை பற்றி மத்தேயு நற்செய்தியாளர் 12ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகின்றது. ஆனால் இந்த பார்வையற்றவர்களுக்கும் இங்கு 9ஆம் அதிகாரத்தில் யோவான் முன்வைக்கக்கூடிய பார்வையற்றோருக்கும் உள்ள வேறுபாடு என்பது மற்ற பார்வையற்றவர்களெல்லாம் எப்பொழுது பார்வை இழந்தார்கள் என்பதை பற்றி சொல்லவில்லை. ஆனால் இங்கு 9ஆம் அதிகாரத்தில் யோவான் நற்செய்தியார் மிக அழுத்தமாக பிறவியிலிருந்தே இவர் பார்வையற்றவராக பிறக்கின்றார். ஆகவே இந்த பிறவியிலிருந்தே பார்வையற்றவராக பிறப்பதால் இங்கு கேள்வியும் எழுகின்றது. உண்மையில் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்ற கேள்வி என்பதெல்லாம் இங்கு எழுப்பப்படுகின்றது. ஆகவே அதற்கு பதில் சொல்லக்கூடிய இயேசு உண்மையில் இங்கு இறைமகன் மாட்சி பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக இங்கு சொல்கின்றார். ஆகவே இங்கு இன்னொரு செய்தலும் நடக்கின்றது. அதாவது இங்கு இயேசு குணப்படுத்துகின்ற பொழுது வழக்கமாக சொல் வழியாக குணப்படுத்துவார். எழுந்து நட, உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அல்லது உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்வார். ஆனால் இங்கு உமிழ்நரால் சேரை உண்டாக்கி அவருடைய கண்ணின் பூசி அங்கு பார்வை கொடுத்ததாக இருக்கிறது. ஆகவே விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் எனில், இந்த உமிழ்நீர் என்பது திருமுழுக்கின் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே திருமுழுக்கின் அடையாளமாக இந்த உமிழ்நீரால் சேரை உண்டாக்கி அவரை குணப்படுத்தியது என்பது திருமுழுக்கினால் ஒவ்வொருவரும் எவ்வாறு பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று ஒரு புதிய வாழ்வை பெறுகிறோமோ அதனுடைய முன் அடையாளமாக இருப்பதாக விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றனர். ஆகவே இந்த முதல் பகுதியில் இந்த பார்வையற்றவர் பார்வை பெறுகின்றார். ஆனால் அதற்கு அடுத்த பகுதியாக இருப்பது என்பது பார்வையற்றோர் பார்வை பெற்ற பிறகு இந்த குறிப்பாக பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் அனைவரும் ஓய்வு நாளில் இவரை குணப்படுத்தியதாக இவர்கள் நினைத்து கொண்டு இயேசுவை கேள்வி கேட்பதற்காக, இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பார்வையற்றோரிடம் பலவிதமான கேள்விகளை கேட்கின்றனர். ஆகவே இங்கே பார்வையற்றவருக்கும் யூதர்களுக்கும் இடையே உரையாடல் என்பது நடைபெறுகிறது. இந்த உரையாடலில் பார்க்கின்ற பொழுது இயேசு முதலில் அவர் சொல்கின்றது, இயேசு என்பவர் குணப்படுத்தினார். அடுத்து இயேசுவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இவர் ஒரு இறைவாக்கினராக இருப்பார் என்று குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக அவர் சொல்கின்ற பொழுது ஆண்டவரே என்று குறிப்பிடுகின்றார். அப்படினில் இந்த பார்வையற்றவரிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது படிப்படியாக வளர்கிறது. முதலில் அவர் குணப்படுத்தக்கூடியவர் ஒரு சாதாரண மனிதனாக, இரண்டாவது ஒரு இறைவாக்கினராக, மூன்றாவது ஆண்டவராக இங்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அந்த நம்பிக்கையில் வளரக்கூடிய தன்மை படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு முரணாக இந்த பரிசுடைய நம்பிக்கை என்பது படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் பார்வையிலவர்கள் பார்வை அற்றவராக இங்கு சித்தரிக்கப்படுகின்றார். ஆகவே இங்கு இயேசு சொல்லக்கூடிய செய்தி என்பதுதான், நீங்கள் என்னுடைய செயல்களை கண்டு நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லக்கூடியது. ஆகவே இந்த பார்வையற்றோருக்கும் அங்கு இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உரையாடலில் எவ்வாறு பார்வை பெற்றவர் அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டே இருக்கிறாரோ அதேபோல் நாமும் இயேசுவை நம்புகின்ற பொழுது படிப்படியாக வளர வேண்டும். நாம் இன்னும் தொடக்க நிலையிலே இருக்கக்கூடாது. ஆகவே தொடக்க நிலையை கடந்து எவ்வாறு இந்த பார்வையற்ற ஒரு இறைவாக்கினராக, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அதேபோல் நாமும் இறைவனுடைய அந்த நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் வளர்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை என்பது இயேசுவை முழுமையாக அடையாளம் கண்டுகொள்வதற்கும், இயேசுவை முழுமையாக பற்றிக்கொள்வதற்கும், இயேசுவை வாழ்வு என்று அறிந்து கொள்வதற்கும், இயேசுவை உயிர்ப்பு என்று அறிந்து கொள்வதற்கும் நம்முடைய நம்பிக்கை என்பது வளர வேண்டும்.
ஆகவே இன்றைய இந்த பார்வையற்றவர் படிப்படியாக நம்பிக்கையில் வளர்ந்தது போல நாமும் படிப்படியாக வளர்ந்து இயேசுவை ஒரு இறைவாக்கினராக, இயேசுவை ஆண்டவராக, இயேசுவை வாழ்வளிப்பவராக, இயேசுவே நமக்கு உயிரளிப்பவராக, உயிர் தெளச் செய்யக்கூடியவராக நாம் ஏற்றுக்கொள்ள நாம் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கையை வளர்வோம். உங்களை வாழ்த்துகிறேன்.